சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படுவோம், சத்தியத்தை அறிகின்ற அறிவில வளருவோம். தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். 1 தீமோத்தேயு 2:4. அன்பு தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. மிகுந்த சந்தோஷம் இந்த நாளிலும் உங்களோடு கூட சந்திக்கிறது. இன்னைக்கு நான் பைபிள் ஸ்டடி எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் டேட் ரொம்ப நம்ம நெருங்கிட்டோம். 25ஆம் தேதி காலையில் வழக்கம் போல் ஞாயிற்றுக்கிழமையில் என்னென்ன டைமிங்ஸில் உங்கள் சபை நடக்கிறதோ, எந்தெந்த இடத்துல நீங்கள் சபை நடத்தி வருகிறீர்களோ அதே டைமிங்ஸில் நீங்கள் கூடி வந்தால் நல்லமா இருக்கும் நான் நினைக்கிறேன். பெங்களூரில் கூட அதே போல தான், அதே டைமிங்ஸில் தான் நாங்களும் கூடி வருவோம். தேவனுடைய சமூகத்தில் நாம் இறைவனை பற்றி மேலும் ஆராய்ந்து அறியவோ, அவருக்கு மகிமை செலுத்தவோ, அந்த நாளை வீணாக நம்ம போக்கடிக்காதபடிக்கு அந்த நாளை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். உலகம் ஓர் அளவில் கிறிஸ்து பிறந்த நாள் என்று சொல்லி அந்த நாளை நினைக்கிறது. இப்போ நமக்கு உண்மை எதுன்னு தெரியும். உண்மை எது என்று தெரிந்திருந்தும் நாம் அதை செய்யலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். உண்மை எது என்று தெரிந்திருக்கிறல, அதை மனசில் வைத்துக் கொள்ளுங்க. மூடர்கள் பரவிய இந்த நாளை நம்ம வந்துட்டு மூடத்தன்மையாக அது நமக்கல்லன்னு சொல்லிக்கிட்டே போனால் அது வெறுமனையாக வெளியே இருக்கிறவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. எனவே தான் அந்த நாளில் செய்யக்கூடிய நன்மைகளை செய்யலாம் இல்லையா? அது ஏற்கனவே கிறிஸ்துக்கென்று பிரத்யேகிக்கப்பட்ட ஒரு நாளாக உலகமே கொண்டாடும் போது, அதாவது உலகமே நினைத்து பார்க்கும் போது, கொண்டாட்டம் அல்ல, நினைத்து பார்க்கும் போது அந்த நாளை வேர் பிரிக்கிறவர்களாக நாம் வெளிரங்கத்தில் பேசிக்கொள்வது நல்லதல்ல. எவையெல்லாம் அந்தரங்கத்தில் தெரிஞ்சிருக்கோ அதை அந்தரங்கத்தில் வச்சுக்கணும். வெளிரங்கத்துக்கு வரும்போது நாம் நன்மை செய்வதிலேயோ, ஆராதனைக்கு அந்த நாளை பயன்படுத்தி கொள்வதிலேயோ, வசனத்தை கேட்கிறதுக்கு அந்த நாளை பயன்படுத்தி கொள்வதிலேயோ நம்ம தயங்கக்கூடாது. அந்த நாளை நம்ம ஒதுக்கி வச்சு நாம் பார்க்கவும் கூடாது. ஸோ இது எல்லா நாடுகளையும் கவர்மெண்ட் ஹாலிடேயாக அது அறிவிக்கப்பட்டபடினால் அந்த நாளை சரியான ஒரு முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும் என்ற நோக்கத்தில் இந்த விஷயத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எனவே தான் 25ஆம் தேதி வழக்கம் போல் ஞாயிற்றுக்கிழமையில் கூடி வருகிற அதே டைமிங்ஸு, அதே மாதிரி ஆராதனையை உங்களுடைய வசதிக்காக, ஒருவேளை சிலர்களுக்கு வேலை இருக்கும்னா பாதிக்கு பாதியாக நீங்கள் குறைச்சிக்கலாம். ஆனால் இந்த முறை என்னுடைய ப்ரோக்ராமே அதிகம் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் அநேக இடங்களுக்கு நாங்கள் கேரல்ஸ் வரல, அநேக இடங்களுக்கு எங்களால் முடியலை. கேரல்ஸு அத்தனை வீடுகளை கவர் பண்ணுவதற்கோ, அத்தனை இடங்களுக்கு போவதற்கோ போதுமான அளவுக்கு டைமிங்ஸு நாட்கள் குறைவாக இருந்ததுனால் அநேக இடங்களுக்கு நாங்கள் போகலை, வரவும் இல்லை. உங்கள் வீட்டுக்கு முக்கியமாக நாங்கள் வரலை. ஏனவை தான் கேரல்ஸ்க்காக நாங்கள் பயன்படுத்திய பாடல்கள் என்ன, அப்பாடல் எல்லாவற்றையும் நான் 25ஆம் தேதி உங்களுக்கு மெசேஜ் அனுப்பும் போது உங்களுடைய சபையுடைய பார்வையில் மூப்பர்களுக்கு இந்த செய்திகள் வந்து சேரும் போது கேரல்ஸில் நாங்கள் பயன்படுத்திய பாடல்கள் அத்தனையும் அதில் கோர்க்கப்பட்டிருக்கும். ஸோ அதை நீங்கள் கண்டுகளிக்கவோ, இறைமுடைய நாமத்தை பயன்படுத்தவோ, சிந்தித்து பார்க்கவோ, கேரல்ஸ் எப்படி இருந்திருக்கும் என்பதையெல்லாம் சிந்தித்து பார்க்கவோ. ஸோ எல்லா இடங்களுக்கு போனோம், எல்லா இடங்கள்லையும் சாட்சி இதுதான். மற்றவர்களை போல இந்த கேரல்ஸே இல்லை. ஒரு நல்ல தேவ பக்தியையும் தேவ அன்பையும் எங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்தது என்பது தான் அநேகருடைய சாட்சி. சரி, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதையும் சேர்த்து நீங்கள் கண்டுகளிக்கும்படியாக அத்தனை பாடல்கள் ஒவ்வொரு வீட்டுக்கு நாங்கள் செல்லும் போது கொஞ்சம் குறைவு 6லேருந்து இல்லை 5லேருந்து 6 பாடல்கள், இப்படி அந்த பாடலை நாங்கள் பாடி ஜெபம் பண்ணி வசனத்தை சொல்லிட்டு தான் அந்த கேரல்ஸை நாங்கள் முடித்து கொண்டோம். ஸோ அநேக இடங்களுக்கு போகாமல் இருப்பதனால் அப்பாடலையே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்ற விருப்பத்திற்காக
நம்முடைய கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமில் ஒரு வேளை என்னுடைய செய்தியும் அதிகமாக்கலாம், அல்லாவிட்டால் அந்த பாடலும் இடம் பிடிக்கிறதுனால் டைமிங்ஸ் அதிகமாகலாம். இதை குறித்து சில மூப்பர் இடத்துல நான் விசாரித்தேன். எப்படிப்பா சென்னையில் எப்படி, அல்லாவிட்டால் மற்ற இடங்களை விசாரித்து பார்த்தேன். அவங்க சொன்னாங்க, ஐயா எத்தனை நேரம் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் எங்களுக்கு கண்டிப்பாக அந்த நாளை இறைவனுடைய சமூகத்தில் நாங்கள் சானந்தத்தோடு கூட கழிக்க முடியாக்க நீங்கள் கொடுத்து அனுப்பினால் போதும் என்று அவர்களும் சாட்சி கொடுத்ததுனால், சரி இதுவும் நல்லது தானே அப்படின்னு மனதில் கொண்டவர்களாக கண்டிப்பாக அந்த டாக்குமெண்ட்ரி கொஞ்சம் இடம் பிடிக்கக்கூடியதாக இருக்கும். அவசரப்படாதீங்க. உலகத்தில் எல்லாரும் போல நாம் அந்த நாளை தின்னுவதற்கு குடிப்பதற்காக பயன்படுத்தி கொள்ளுவோமே என்று சொன்னால் என்ன லாபம்? உண்மையிலேயே கிறிஸ்து பிறந்தது பீர் பாட்டில் திறக்குவதற்காகவா? ஸோ ஆவியில் உண்டாகிற சந்தோஷத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக உண்டாகக்கூடிய சந்தோஷம். இப்போ பரலோக ராஜ்யம் புசிப்பு குடிப்பு அல்ல என்று அழுத்தி சொல்லப்பட்ட அந்த வாசகத்தில் கீழே ஒரு எழுத்து காணப்படுகிறது, அது ஆவில நிறைந்த ஒரு சந்தோஷம் என்று. அதனால தான் ஆவில நிறைகிற ஒரு சந்தோஷத்தை நீங்க கண்டுபிடிக்காமல் இருக்கிறதுனால தான் அநேக மக்கள், நீங்கள் அல்ல, அநேக மக்கள் கண்டுபிடிக்காமல் இருக்கிறதுனால தான் களியாட்டத்திற்குள்ள சபையை கொண்டு போகிறார்கள், களியாட்டத்திற்குள்ள சந்தோஷத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஸோ பரிசுத்த ஆவியில் உண்டாகக்கூடிய சந்தோஷம் என்பது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பொருளுக்கும் அவைகளை நாம் ஒப்பிட்டு கம்பேர் பண்ணி பேசிடவே முடியாது. அத்தொகையான சந்தோஷமானது, நிம்மதியானது, சமாதானத்துக்குரியது ஆவியானவருடைய வழி நடத்துதல். ஸோ எனவே தான் 25ஆம் தேதி உங்களுடைய நாளையும் உங்களுடைய நேரத்தையும் வீணாக்கிடாதபடி பத்திரமாக அந்த ப்ரோக்ராமில் பங்கு பெறுங்க. உங்கள் மூப்பர்களோடு கூட நீங்கள் இணைந்து நடங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பராக. நான் இந்த நடுவில் ஒரு வார்த்தை வேறு சொல்லியிருந்தேன், எப்படிங்க செய்தி கொஞ்சம் நீளமாக இருந்தால் பரவாயில்லையா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அதை பற்றி எந்த தொந்தரவும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ மணி நேரம் நீங்கள் பேசியிருந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அதனால் நீங்கள் அன்றைய நாளுக்கான செய்தியை நீங்கள் அனுப்பி தருவது தான் எங்களுக்கு காத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமே அன்றி எவ்வளவு மணி நேரம் செய்தி என்பது எங்களுக்கு பெரிய பொருட்டு அல்ல என்று அவர்களும் சொன்னபடினால், அதாவது உங்கள் சபையை நடத்தக்கூடிய மூப்பர்களும் சொன்னதுனால் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் ஆசீர்வதிப்பராக. சில நேரங்களில் சில விஷயங்கள் நம்ம தனியாக அவைகளை கவனிக்கவோ நிதானித்து பார்க்கவோ நமக்கு நேரம் இருக்கிறதில்ல. ஆனால் இதை போன்றதான சில நாட்கள் நமக்கு நெருங்கி வரும்போது அப்போதான் நமக்கு அந்த விஷயத்தை குறித்து நிதானிக்கணும், பேசணும். இந்த விஷயத்துலையும் இப்படி ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படின்ற ஒரு தாட்ஸ் நமக்குள்ள உருவாக்கப்படுகிறது. கிறிஸ்துமஸ் என்று சொல்லிட்டாலே பொதுவாக எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது கிறிஸ்து பிறந்த ஒரு விஷயம்தான். கிறிஸ்து பிறந்தாரு, அந்த விஷயம்தான் அதிகமான ஞாபகம். சரி, கிறிஸ்துமஸ் நாள் அன்று எதையெல்லாம் நீங்கள் நினைவு கூறுகிறீர்கள்? அந்த கிறிஸ்துமஸ் நாள் அன்று எதையெல்லாம் நினைவு கூறுகிறீர்கள்? சில பாரம்பரிய சபை என்று அழைக்கப்பட்ட லௌகிகமான சபைகளுக்கு நீங்க சென்று பாருங்கள். அந்த கிறிஸ்துமஸை நினைவுகூரும் பொருட்டாக கிரிப்புகளை செய்து, அதாவது மாட்டு தொழுவத்தை ஒன்று செய்து அங்கு ஆடு மாடுகள் இருக்கிற மாதிரியும், அது நடுவில் மரியாள் யோசப்பு முன்னிலையில் சுற்றி குழந்தைய அங்க வைத்திருக்கிற மாதிரியும், வேற என்ன சொல்லலாம், மேய்ப்பர்கள் அந்த குழந்தைய சந்திக்கிற மாதிரியும், சாஸ்திரிகள் அந்த குழந்தைய சந்திக்கிற மாதிரியும், மேல ஒரு நட்சத்திரம் தொங்கி இருக்கிற மாதிரியும், வேற என்ன சொல்லலாம், வேற ஏதாவது விட்டுட்டானா, சிலர்கள் மேல என்ன சொல்லலாம், அந்த ஸ்டாருக்கு மேல ஒரு கப்ரியல் தூதன் அப்படியே பறந்த நிலையில் ஒரு சிலை ஒன்று வைத்து அவர் அப்படியே தொங்கிட்டு இருப்பாரு. சிலர்கள் அந்த கிரிப்புக்குள்ளவே சாண்டா கிளாஸை வச்சிருப்பாங்க. அதாவது கிறிஸ்துமஸ் தாத்தா என்று அழைக்கிறீங்களே, அந்த சாண்டா கிளாஸை வேற அந்த கிரிப்பிலேயே வைத்திருப்பார்கள். வேற என்ன எனக்கு ஞாபகம் இல்லை. இவை எல்லாம் அந்த கிறிஸ்துமஸ் நாள் என்று நம்ம நினைத்து பார்க்கக்கூடிய செயல்முறைகள். இவைகள் எல்லாம் அதை ஜோடித்து அந்த காலத்தில் நடந்ததை நினைவுறும் பொருட்டாக அதை ஜோடித்திருப்பாங்க. பிறகு என்னன்னு சொல்லுவது, அதை வைத்து கூத்தாடுவதும்
அதை வைத்து கல்யாணத்திற்குள்ள போவதும் தான் உலகம் பிரகாரமான கிறிஸ்துமஸ். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த நாளை குறிக்கத்தக்கதாக எத்தனை விஷயங்களை ஜோடித்திருக்கிறோம். அந்த மாட்டு தொழுவோம், அங்க இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டிகள், அங்க பசுமாடு, அது மட்டும் அல்லாம அந்த ஆயர்கள், அதாவது வானக சாஸ்திரிகள் உள்ள வந்து கிறிஸ்துவ பணிந்து கொண்டு தூப வருக வெள்ளபோலம் எல்லாம் காணிக்கையாக கொடுத்த விஷயம், கபிரியேல் தூதன் மேல தொங்கிட்டு இருக்கிறது, நட்சத்திரங்கள் தொங்கிட்டு இருக்குது. இன்னொன்னு மறந்துட்டேன், கிறிஸ்துமஸ் ட்ரீ என்பதை எல்லோரும் அங்க வைத்திருப்பார்கள். அது கிரிப்பை விட எல்லாத்தை விட மிக உயரமாக அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ இருக்கும். அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீல ஏகப்பட்ட டெக்கரேஷன் எல்லாம் நீங்க செஞ்சிருப்பீங்க. இது உலகத்துல எல்லோருமே பார்த்திருப்பீங்க. ஆனால் இதே ஒரு கிறிஸ்துமஸ் உடைய செய்திக்கு ஒட்டி கொண்ட ஒரு விஷயம்தான் நீங்கள் மறந்திருப்பீங்க. ஐயோ, இவ்வளவு விஷயம் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு, சரியாதான் நீங்களும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்ப பார்த்தா இன்னொரு விஷயம் இருக்கு அப்படின்றீங்களே, இது என்ன அப்படின்னு கேட்கிறீங்களா? நீங்களும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன். இத்தனை விஷயங்களை நினைவுகூறுகிறேன்னா ஒரு விஷயத்தை நாம் மறந்து விட்டோம். அதுவும் இதே கிறிஸ்துமஸுக்கு சேர்ந்த ஒரு விஷயம்தான். ஆனால் அதை நாம் அதிகம் பேசுவதும் கிடையாது, அதை பற்றி நம்ம கிரிப்பில் வைக்கிறதும் கிடையாது, அதை குறித்து நம்ம நிதானிக்கிறதும் கிடையாது. எந்த கிரிப்பிலையும் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு பிரதர், சொல்லுங்க அது என்னது? சாண்டா கிளாஸா இருக்கு, ஸ்டார் இருக்கு, கபிரியேல் தூதன் இருக்கிறாப்ல, மேய்ப்பர்கள் ஆயர்கள் இருக்கிறாப்ல, எல்லோரும் இருக்கிறார்கள், வேற என்ன கிறிஸ்துமஸ் நாள் என்று நடந்தது புரியலையே அப்படின்னு சொல்லி கிறிஸ்துமஸ் நாளுன்னு அப்படின்னு எடுத்துக்க கூடாது. மொத்தமான கிறிஸ்துமஸ் உடைய டாக்குமெண்ட்ரி, அந்த டாக்குமெண்ட்ரி எடுத்து பார்த்தா நீங்கள் அந்த கிரிப்புக்குள்ளவோ இல்லை நீங்கள் செய்தியில கேட்கும் போதோ இல்லை அதை பற்றி ஒருவருக்கொருவர் பேசும் போதோ சாண்டா கிளாஸை பற்றி பேசுவீர்கள், கிறிஸ்துமஸ் ட்ரீயை பற்றி பேசுவீர்கள், நீங்கள் என்ன சொல்லலாம், கபிரியேல் தூதனை பற்றி பேசுவீர்கள், மேய்ப்பர்களை பற்றி பேசுவீர்கள், ஆயர்களை பற்றி பேசுவீர்கள், மரியாளை பற்றி பேசுவீர்கள், யோசப்பை பற்றி பேசுவீர்கள், குழந்தை என்று எண்ணப்படுகிற கிறிஸ்துவை குறித்து பேசுவீர்கள், மாற்று தொழுவத்தை பேசுவீர்கள், பெத்லகேமை பேசுவீர்கள், இடமில்லாம சத்திரத்தில் கூட இடமில்லாம மாற்று தொழுவத்துக்குள்ள வந்தார்கள் என்பதையும் பேசி விடுவீர்கள். இயேசு ஏழையின் கோலமாக கந்த துணியோடு கூட காணப்பட்டார் என்றும் பேசி விடுவீர்கள். ஆனாலும் அதே கிறிஸ்துமஸ் உடைய டாக்குமெண்ட்ரிக்கு சேர்ந்த ஒரு விஷயத்தை நீங்க நிச்சயமா சொல்லுகிறேன், கிரிப்பில் ஆகட்டும் பேச்சு வார்த்தைகள் ஆகட்டும் அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். எங்கேயோ சிலர்கள் சொல்லி இருக்கலாம், எங்கேயோ சிலர்கள் சில ஊழியக்காரங்க ஆவிக்குரிய சபைகளில் பேசி இருக்கலாம். ஆனால் இந்த தகவல் அடிக்கடிக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருக்க சாத்தியமே கிடையாது. அதே கிறிஸ்துமஸ் டாக்குமெண்ட்ரிக்குள்ள நீங்க இப்ப கூட பாருங்க, ஒரு ஷாப்புக்குள்ள போய் கிறிஸ்துமஸ்க்கு உண்டான கிரிப்பை கொடுங்க அப்படின்னா ஒரு செட்டை அப்படியே கொடுத்துருவாங்க. அந்த செட்டை நீங்க அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து நீங்க ஜோடிச்சிடுவீங்க. ஓகே, இதெல்லாம் உலகம் பிரகாரமா பேசுறேன், என் வார்த்தையை கேட்டு நீங்க அப்படியே செஞ்சிட போறீங்க. நாங்க இவைகள் எல்லாம் கை இடுவதும் இல்லை, இந்த பொல்லாப்புக்கு நாங்கள் செய்வதும் கிடையாது. சரி, அப்போ இது என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க ஷாப்புக்கு போய் கிறிஸ்துமஸ் உடைய அந்த முழு செட்டை கொடுன்னு சொன்னா எல்லாமே கொடுத்துருவாங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவங்களால கொடுக்கவே முடியாது. அது அவங்களுக்கு அந்த சிந்தனையும் வராது. வானக சாஸ்திரிகளுக்கு கொடுக்க வந்த அவர்களுக்கு, அதான் அந்த 3 ஆயர்கள், அத நம்ம சாஸ்திரிகள் என்று சொல்றேன். ஏன்னா வானத்தை ஆராய்ந்து பார்த்த நாசா விஞ்ஞானிகள், அக்காலத்துடைய நாசா விஞ்ஞானிகள், அவங்க தான் என்ன பண்ணாங்களாம், ஒரு பக்கம் ஜோதிடர் என்று சொல்லலாம், மறுபக்கம் வானக சாஸ்திரிகள், அதாவது வானங்களை உற்று கவனித்து அதனுடைய தோற்றங்களை கவனிக்கிற அளவுக்கு விஞ்ஞானிகள். அப்ப அந்த இடத்துல நாசா விஞ்ஞானிகளும் வந்திருக்கிறதாக தகவல் இருக்கு. இப்பதான் நாசா என்ற பெயர் உங்களுக்கு புரியும்படியாக அப்படி சொன்னேன். சரி, இப்படி இருக்கும் போது அந்த வானக சாஸ்திரிகள் வந்த வரைக்கும் நம்ம அந்த கிரிப்பில் நம்ம நினைகூறுகிறமே ஒழிய, அதே வானக சாஸ்திரிகளோட ஒத்து ஒரு விஷயம் நடந்தது. அதை நாம் பேசுவதும் கிடையாது, கிரிப்பில் வைக்கிறதும் கிடையாது, நிதானிக்கிறதும் கிடையாது, ஒன்றுமே இல்லை. ஓஹோ, இப்ப அந்த விஷயத்தை நிதானிச்சுட்டா மற்ற எல்லோரும் காட்டிலும் நாம தான் ரொம்ப ஷார்ப்பா கவனிச்சுட்டு இருக்கின்ற அர்த்தமா? அப்படி நான் சொல்ல வரல.
கிறிஸ்துமஸ் நாள் மன மகிழ்ச்சியான ஒரு நாளாய் இருப்பதனால் அந்த விஷயம் யாவருடைய கண்களுக்கும் அது அவ்வளவு சுலபத்துல பற்றிருக்காதுன்னு சொல்ல வரேன். அவ்வளவு சுலபத்துல பற்றிருக்காது. அந்த விஷயத்தை குறித்து பேசும்படியாக கூட யாருக்குமே தோணாது. அப்பேரிப்பட்ட ஒரு மாம்பெரிய விஷயத்தை நான் கிறிஸ்துமஸ் நாளன்று உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் நான் நினைக்கிறேன். அடட, நல்லதா போச்சே, அதுக்குதான் நீங்க கொஞ்சம் நீளமா இருக்கும் பிரசங்கம் சொன்னீங்களா? சரி சரி இருக்கட்டங்க, அனுப்பி கொடுங்க அப்படின்றீங்களா? அந்த நாள்ல இந்த விஷயத்தை பேசினால் மேலும் கடவுளுடைய எண்ணங்களையும் சித்தங்களையும் மேலும் ஒரு படி நீங்கள் உணர்ந்து கொள்ள உங்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி இருக்கட்டும் பிரதர், ஆனா அது எந்த விஷயம் கொஞ்சம் சொல்லுங்க. என் மனசுலயும் ஒன்று ஏதோ ஓடிட்டு இருக்குது, நீங்க சொல்லும் போது அதை மேட்ச் அப் ஆகுதா அப்படின்னு நான் பார்க்கிறேன் அப்படின்னு குதூகலமா காத்திருக்கிறீங்களா? வாங்க, அந்த விஷயம் வேறு எதுவும் கிடையாது. அது எது அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் முதற்கொண்டு சாஸ்திரிகள் வந்து விசாரித்த நாள் வரைக்கும் திட்டமாய் விஷயங்களை புரிந்து கொண்டு ஏரோது அரசனால பெத்லகேம் சுற்றுப்புறத்தில் இருந்த எல்லா 2 வயசுக்கு உள்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்யும்படியாக ஒரு உத்தரவு அந்த நாட்களில் பிறப்பிக்கப்பட்டு, கிறிஸ்து அந்த நாட்களில் யோசேப்புடைய கனவு மூலியமாக தேவன் தூதன் சொன்னதுனால் தப்பித்து எகிப்துக்கு போய்விட்டதாக பைபிள் அவள் அழகாக சித்தரித்து காட்டுகிறது. ஆனால் அந்த தேசத்திலேயோ அந்த சுற்றுப்புறத்திலேயோ மன்னனுடைய அதிகாரத்தின் அகங்காரத்தின் ஒரு கட்டளையாக இருந்ததனால் 2 வயசுக்கு உள்பட்ட எல்லா பிள்ளைகளும் கொலை செய்யப்பட்டார்கள். இது பைபிள்ல இருக்கின்ற ஒரு விஷயம். ஆனால் கிறிஸ்துமஸ் நாள் என்று மட்டும் யாரும் இந்த விஷயத்தை அவ்வளவு பெரிதுபடுத்தி பேச மாட்டார்கள். அப்படி பேசினால் இந்த குதூகலமாய் ஆடக்கூடிய அதெல்லாம் புஸ்ன்னு அப்படியே அடிங்கிடும். ஐயோ, 2 வயசு பச்சை குழந்தைகள் எல்லாம் அப்படியே வெட்டி சாய்த்தார்களாமே, பெத்லகேம் அப்படியே ரத்த வெள்ளத்துல ஓடினது அப்படின்னு சொல்லி இத்தியாசங்கள் சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி எல்லாம் ஒரு உற்று கவனிக்கும் போது உங்களுடைய வைன் கூட இறங்கிடும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த நாளில் தான் சில உலகம் பிரகாரமான இந்த கிறிஸ்துவருங்க வைனு குடிப்பதற்கு அது ஒரு நாளை சாக்காக பயன்படுத்தி கொள்கிறார்கள். எழுவு வந்தாலும் குடிக்கணும், சந்தோஷம் வந்தாலும் எல்லாம் குடிப்பழக்கத்திற்கு ஒரு சாக்கு, அவ்வளவுதான். சரி, இப்படி என் அன்பு தெய்வ பிள்ளைகளை அந்த நாள்ல யாருமே இந்த கொலை பாதகமான ஒரு விஷயத்தை தியானிக்க மாட்டார்கள். நானும் இப்பொழுது இந்த கொலை பாதகமான விஷயத்தை சொல்ல வந்தேன் என்று நினைக்க வேண்டாம். இல்லை, நான் கூட அதை சொல்ல மாட்டேன். 2 வயசுக்கு உள்பட்ட பிள்ளைகள் எல்லோருமே வெட்டப்பட்டார்கள், ரத்த சிந்தப்பட்டார்கள், கொலை உண்டு பட்டார்கள் என்கிற விஷயத்தை நானும் பேசிட மாட்டேன். அப்போ எதை சொல்ல வரீங்க? அதை தான் சொல்ல வரேன். ஆனால் பர்டிகுலரா அந்த விஷயத்தை பேச மாட்டேன். இந்த கொலை உண்ட விஷயத்தை நான் பேச மாட்டேன். அப்ப வேற என்ன பேச போறீங்க? அதான் அவசியம். அப்பேரிப்பட்ட ஒரு நெருக்கமான விஷயத்துல அவ்வளவு ஒரு நெருக்கமான ஒரு காரியம் நடந்திருக்கு. கிறிஸ்துவானவர் தூதருடைய எச்சரிப்பை பெற்று யோசேப்பு கிறிஸ்துவானவரை, அதாவது உலக ரட்சகரை, பிறந்த அந்த ஃப்ரெஷ்ஷான அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு அவர் எகிப்து தேசத்துல ஏரோது மன்னன் மரிக்கிற வரைக்கும் எகிப்து தேசத்துல இருந்ததாக வசனம் சொல்லுது. பிற்பாடு யோசேப்பு கடந்து வருகிறார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பதான் நான் கிறிஸ்துமஸ் நாள் என்று உங்களோடு கூட நான் என்ன பகிர்ந்து கொள்ள போறேன் அப்படின்ற ஒரு செய்தியை நான் சொல்ல போறேன். ஸோ அதை கவனமாய் கவனிக்கணும். இது வெறும் இன்ட்ரடக்ஷனா சிறியதா சொல்லி நான் முடிச்சிடறேன். ஏன்னா அந்த நாளை நீங்க உற்சாகமாய் வரணும், ஆண்டவருடைய வசனத்தை கேட்கணும், நீங்கள் இறைவனுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும், ஆவியில் உண்டாகிற சந்தோஷத்தில் நீங்கள் எப்பொழுதும் நிரம்பியிருக்கணும் என்ற நோக்கத்தில் அந்த நாளில் என்ன செய்தி இருக்கும் அப்படின்னு உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே, அது என்ன விஷயம்னு ஒரு லைட்டாக நான் சொல்லிடுறேன். அப்போ நீங்கள் செய்தியை கேட்க உங்களுக்கு வசதியாக இருக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை,
இந்த 2 வயசுக்குள்பட்டு எல்லா பிள்ளைகளும் கொலை உள்ளப்பட்டார்கள். அது வேற விஷயம், அது தெரிஞ்ச விஷயம். இயேசு கிறிஸ்து எகிப்துக்கு அவர் செல்லப்பட்டார், அதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் ஒரு குதூகலமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல ஒரு குதூகலமான விஷயம் ஒன்று அங்க கூறப்பட்டிருக்கிறது. அதுதான் இப்பொழுது நம்ம தியான பகுதியாக எடுத்துக்கொள்ள போகிறோம். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆக்கிய கூக்குரல் ரமாவில் கேட்கப்பட்டது. இப்ப ஸ்பெல்லிங் மாற்றப்பட்டிருக்கு, ராமாவில் கேட்கப்பட்டது அப்படின்னு ஸ்பெல்லிங் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது. ஆக்சுவலி ரமாவில் கேட்கப்பட்டது. சரி, அது கூட வேண்டாம். ராமாவில் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது, அந்த குழந்தைகள் இல்லாதபடினால், தான் பெற்றெடுத்த குழந்தைகள் இல்லாதபடினால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. இதுதான் நான் எடுத்துக்கிற விஷயம். இதுல என்ன அப்படி பிரமாதமா இருக்க போகுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? பிரமாதமான ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயத்தை இந்த நாள்ல நான் பகிர்ந்து கொண்டாதான் உங்க மனசும் இந்த வசனத்துல இருக்கக்கூடிய மறைப்பொருளை பற்றி கொள்ளும் என்று நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த விஷயத்தை நம்ம கவனித்து பார்க்கலாம். இதுவும் கிறிஸ்துமஸ் டாக்குமெண்ட்ரிக்குள்ள இருக்க வேண்டிய விஷயம். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம் பாருங்க, நீங்க கிறிஸ்துமஸ் உடைய செட்டை நீங்க ஷாப்ல போய் கேட்டாலும் ராகேல யாருமே நினைவுற மாதிரி ஒரு சின்ன சிலை கூட கொடுக்க மாட்டாங்க. 2 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் கொலை உண்ட விஷயத்தெல்லாம் அங்க வைக்கவே முடியாது. அப்படி வச்சுட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்க, பீரு ரம்மெல்லாம் அப்படியே இறங்கிடும். அதனால இந்த மனிதன் எதை வைக்கணும் எதை செய்யணும் எவ்வளவு ஷார்ப்பா இருக்கிறான் பாருங்க. சோ எல்லாமே களியாட்டத்துல இருந்தாதான் மனுஷன் ஏத்துக்கிறான். ஒரு அற்புதமான ஒரு சத்தியம் இந்த இடத்துல அடங்கியிருக்கு. ஒரு அற்புதமான ஒரு உண்மை இந்த இடத்துல, அதாவது இதற்குள்ள அடங்கியிருக்கு. அதை பற்றி நீங்கள் அறிய வேண்டும் என்ற நல்ல மனதோடு கூட இதை நான் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க கவனிக்கணும், கிறிஸ்துவானவர் பிறந்த அந்த நாளில் நடந்த இந்த பயங்கரமான ஒரு கொலை, 2 வயசுக்கு உள்பட்ட எல்லா பிள்ளைகளையும் ஏரோது மன்னன் கொலை செய்தான். எவ்வளவு கொடூரமா எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பிள்ளைய பெற்றவர்களுக்கு இந்த விஷயம் புரிய வரும் நான் நினைக்கிறேன். என்னுடைய மகள், என்னுடைய பிள்ளை பிறக்கிற அந்த நாள் தான் சுனாமி உலகமெங்கு வந்த நாள். அந்த பிள்ளை பிறந்த நாள் தான் சுனாமி உலகமெங்கும் வந்த நாள். அப்போ அந்த சுனாமி வந்த போது எப்படி இருந்தது என்று சொன்னால், அதை டிவியில காட்டுறாங்க. அது சுனாமி வந்து எல்லோரையும் அடித்து கொண்டு போய்விட்டது. பின்பு பெணங்களை தேடுறாங்க, உறவுகளை தேடுறாங்க, அப்படி தேடி அலைகிறாங்க. அதுல ஒரு குழந்தை இந்த தண்ணீரில் அடிக்கப்பட்டு அது செத்து போயிருக்கு, கரை சேர்ந்திருக்கு. அது டிவியில காட்டுற அந்த குழந்தைய, அந்த குழந்தைய அப்படி கையில தூக்கிட்டு, இது யாருடைய குழந்தையோ, யார் எங்க இருக்கிறாங்களோ, பெற்றோர்கள் சுனாமியில போய்விட்டார்களோ, இல்ல அந்த பெற்றோர்கள் குழந்தையை இழந்திருக்கிறார்களோ, இது செத்து கிடக்கிறத பாடி இருக்கு, யாருக்கும் ஒப்படைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய டிவியில காட்டுறாங்க. அச்சு அசல் அந்த குழந்தைய பார்க்கும் போது எனக்கு என்னுடைய பிள்ளை தான் நினைவுக்கு வந்தது. அவ்வளோ அதே சைஸ்ல தான் இருக்கிறா. அந்த குழந்தையும் ஏறக்குரிய என்னுடைய குழந்தையாகவே ஸ்டேசி மேக்லின் மாதிரியே இருக்கு. அதை பார்க்கும்போது அழுகையாக இருந்தது. அப்படி ஒரு சுனாமி, இப்படி ஒரு பேரழிவை ஏற்படுத்தி விட்டது என்று சொல்லி அந்த டிவியில நாங்க நியூஸ் பார்க்கும் போது நான் அந்த என்னுடைய குழந்தையை நினைகூறும்படியாக அந்த கையில மரித்த குழந்தைய வச்சுட்டு நியூஸ் சொல்லிட்டு இருக்கதை பார்த்தேன். அப்போ பெற்றெடுத்த எல்லா பிள்ளைகள் மட்டுமல்ல, கூட பிறந்த உங்களுக்கும் அந்த எஃபெக்ட் வரணும். நம்ம கண்ணு முன்னாடி அந்த பச்சை குழந்தையுடைய காலை உயரம் பிடிச்சு அப்படியே கத்தியால அதனுடைய கழுத்தை வெட்டி சீவி எடுக்கும் போது கூட இருந்த அண்ணனுக்கு அக்காவுக்கு எவ்வளவு நாள் அவங்க சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க பாருங்க.
கண்ணு முன்னாடியே பச்சை குழந்தையோட கழுத்தை வெட்டினாங்களே என்று சொல்லி அவ்வளவு பதறி போயிருப்பாங்க. இதெல்லாம் நினைச்சு பாருங்க. இத்தியாசத்துல ஹிட்லர் பல யூதர்களை நம்ப வைத்து, உங்களை நான் நாட்டுக்கு அனுப்பி கொடுக்குறேன், ட்ரெயின் ஏறுங்கன்னு சொல்றான். ஹிட்லருடைய பேச்சு உண்மையா இருக்கும்னு நம்பி, உண்மையா எங்களை இந்த ஜெர்மனியை விட்டு நீங்க உயிரோடு கூட அனுப்புறீங்களான்னு கேட்கும்போது ஹிட்லர் சொல்றான், சத்தியமா உங்களை இந்த ஜெர்மனியை விட்டு உயிரோடு அனுப்புறேன், யாரையும் கொலை செய்ய மாட்டேன், ட்ரெயின் ஏறுங்க. ஏறுவதற்கு முன்னாடி நீங்க உங்ககிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் எனக்கு கொடுத்தாதான் விடுதலை ஆக்க முடியும். அப்போ அந்த காலத்துலங்க 1938 இருந்து ஆரம்பிக்கப்பட்ட அட்டகாசமான ஒரு யூதருடைய கொலை ஒரு விஷயங்கள் ஹிட்லருடைய காலத்தில். பணம் செலுத்தி எல்லோருமே கியூல நிக்கிறாங்க, ஹிட்லருக்கு நன்றி சொல்லும்படியாக. ஐயோ எங்களை விட்டுட்டு அது போதும் என்று சொல்லி ட்ரெயின் ஏறி அது குறிப்பிட்ட இடத்துக்கு வந்த உடனே எல்லா யூதர்களையும் நிற்பாட்டி அவங்களுடைய வஸ்திரம் எல்லாம் கழட்டி, ஆணு பெண்ணு என்று பார்க்காம எல்லாருடைய வஸ்திரத்தை கழட்டி, அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய குழி ஒன்று தோண்டப்பட்டிருக்கும். அதற்கு முன்னாடி நிற்பாட்டி அவங்கள ஷூட் பண்ணி அங்கேயே அவங்கள மறிக்கும்படி செய்யணும். அப்படியே மண்ணில் போட்டு புதைச்சிடணும். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே யூதர்கள் பதறி போகிறார்கள். அப்படியே என்ன சொல்லலாம், அப்படி ஒரு மரண கூக்குரல் அங்க கேட்கப்படுகிறது. அப்ப ஒரு அம்மா காலில் விழுந்து கேட்கிறா, என்ன வேணுமெண்டா கொன்னுடு, என் பிள்ளைய விட்டுடு, பச்சை குழந்தை விட்டுடுன்னு சொல்லும் போது அந்த பச்சை குழந்தையோட காலை பிடிச்சு வானத்துக்கு மேல விசிறி அது கீழே விழுகிற நேரத்துல 3 தோட்டாகளை ஷூட் பண்றாங்க. அந்த மூளை சதறி மண்டை உடைஞ்சி அப்படியே மூளையும் குடலும் அப்படியே சொரன்னு கீழே விழுது. குழந்தை வந்து அப்படியே தரையில விழுது. அந்த அம்மா எப்படி பதறி போயிருப்பாங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்படி ஒரு கொலைகளை நீங்கள் பார்த்தால் நீங்க எப்படி இருப்பீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க மனநிலை எப்படி இருக்கும்? அன்று ஒரு நாடு, அதாவது ஒரு மாநிலம் முழுக்கமாக அரசனுடைய அகம்பாவத்தின் கட்டளையாக 2 வயசுக்குள்பட்ட எல்லா பிள்ளைகளும் சாகணும் சொல்லும் போது கூக்குரல் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. எப்படி ஜனங்கள் பதறி போய் இருப்பாங்க. அவருடைய அக்கா அண்ணன்லாம் எவ்வளவு வயசு இருக்கா? இந்த குழந்தைக்கு ஒரு 2 வயசுனா கண்டிப்பாக அவருடைய அண்ணா அக்காக்கெல்லாம் ஒரு 5 வயசு 6 வயசு இருந்திருக்கும். அப்ப அந்த 6 வயசு 5 வயசு பிள்ளைங்களுக்கு தெரியாதா இது எங்களுடைய பாப்பா அப்படின்னு? அந்த பாப்பாவை என் கண்ணு முன்னாடியே கொன்றாங்களே அப்படின்னு அந்த சின்ன குழந்தைங்க கூட எவ்வளவு பதறி போயிருக்கும். இதெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்கணும்னு இவ்வளவு ஸ்டோரி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயத்தை வாசிக்கும் போது நாம் அதற்குள்ள அப்படி போயிடணும். என்ன நடந்துச்சு என்பதை யோசிக்கத்தக்கதாக அதற்குள்ள போகணும். அதனாலதான் இதை விவரித்து நான் சொன்னேன். அப்பேறிப்பட்ட ஒரு பயங்கரமான விஷயம் பெத்லகேமுடைய சுற்றுப்புறம் எங்கும் நடந்தது. சரி, இது கூட இப்போ ஒரு முக்கியமான விஷயம் இல்லை, இது கூட நான் பேச வரல. நான் பேச வந்த விஷயம் நான் சொன்னா 17 வசனத்தை படிக்கிறீங்களா? மறுபடியும் என் கூட சேர்ந்து படிங்க. புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்க கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் ராமாவில் கேட்கப்பட்டது. ஆக்சுவலி ராமா, அதை ராமான்னு எழுதியிருக்கிறாங்க. ராமாவில் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அந்த குழந்தை இல்லாதபடினால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று படிச்சீங்களா? இப்போ இந்த பிரசங்கத்துடைய மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, யார் இந்த ராகேல்? இதுதான் பிரசங்கம், வேற ஒன்றும் கிடையாது. இது சொல்லவா இவ்வளோ நேரம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க? நல்லது, ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இது என்னுடைய இயல்பான விஷயம். ஓகே, யார் இந்த ராகேல்? ராகேல் அழுதாலாம் தன் குழந்தைகள் இல்லாதபடினால் அவைகளுக்காக துக்கம் கொண்டாடினாள். தமிழ் பைபிளில் துக்கம் கொண்டாடினாள். துக்கம் கொண்டாடினாள் என்ற அர்த்தம் என்ன தெரியுங்களா? கொண்டாட்டம் என்று சொன்னால் எப்பொழுதும் 1 மணி நேரத்துக்கு சேர்ந்தது கொண்டாட்டம் அல்ல, பல மணி நேரத்துக்கு சேர்ந்ததும் கொண்டாட்டம் அல்ல. கொண்டாட்டம் என்றால் வித்தியாசம் இருக்கு. பல நாட்கள் சேர்ந்தது தான் கொண்டாட்டம். இஸ்ரேலுக்குள்ள ஒரு பழக்கம் இருந்தது.
தங்களுக்கு பிரியமான யாராவது செத்தால் 40 நாள் வரைக்கும் துக்கம் கொண்டாடுவார்கள். இதுக்கு தான் கொண்டாட்டம் பேர். கொண்டாட்டம் என்றால் வைனை எடுத்துக்கிட்டு பீர் பாட்டில் எடுத்துக்கிட்டு சேர் அப்படின்னு சொல்லி சிரித்து கும்மாலம் விடுவது கொண்டாட்டம் அல்ல. துக்கத்தை பல நாட்கள் வரைக்கும் வைத்து துக்கத்தை நினைகூறுவது தான் அது கொண்டாட்டம் என்று தமிழ் மொழியில் அப்படி ஒரு சொற்கள். கவனிச்சிங்களா? 40 நாள். ஏனவைதான் பைபிள்ல எந்த இடத்துல வாசித்தாலும் 40 நாள் என்கிற விஷயம். ஒரு அம்மா ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாலும் சர்ச்சுக்கு வராத, ஆலயத்திற்கு வராத, 40 நாள் விட்டு வா, அப்போ உன்னுடைய பச்சை காயம் எல்லாம் ஆறி நீ நடப்பதற்கோ உனக்கு வெளியே காற்றுல வருவதற்கோ ஏதுவாய் இருக்கும் அப்படின்னு என்பது கூட 40 நாள். மரித்து விட்ட பின்பு 40வது நாள் நினைகூறுதலாக கடைசி ஒரு பிரேயரை வைத்து வந்தவர்கள் எல்லாம் உபசரித்து விட்டு வேலைக்கு செல்லக்கூடியதுதான் 40 நாள் என்று பைபிள்ல பழைய காலத்து ஜனங்க கடைபிடித்ததாக பைபிள்ல தகவல் இருக்கு. அப்போ இங்க என்ன சொல்லப்படுகிறது பாருங்க, 17 வசனத்துல புலம்பலும் அழுகையும் மிகுந்த தொக்கும் கொண்டாடலுமாகிய கூக்குரல் ராமாவில் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அந்த குழந்தைகள் இல்லாதபடினால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள். யார் இந்த ராகேல்? ராகேல் என்று சொல்லப்படுகிறது. யார் இந்த ராகேல்? இந்த ராகேலை பற்றி ஏன் நம்முடைய கிறிஸ்துமஸ் நாள் என்று கூட நம்ம சிந்தித்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறார். இந்த செய்தி நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய ஒரு செய்தி. யார் இந்த ராகேல்? இப்போ ராகேலை பத்தி நம்ம பேச போயிட்டோம் அப்படின்னா அது ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக அது ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே போயிட்டே இருக்கும். அதான் நான் சொன்னேன், கிறிஸ்துமஸ் நாள் என்று என்னால் முடிந்தது செய்தி எவ்வளவு சீக்கிரம் எவ்வளவு சுருக்கமா சொல்லணுமோ அதை நான் சொல்றேன். இப்படி செய்தி இருக்கும்னு சொல்ல வரேன். அதனால எந்த வேலை இருந்தாலும் ஃபர்ஸ்ட் செய்தியை கேளுங்க. ஆண்டவருக்குள் ஆவில உண்டாகிற சந்தோஷத்தை அனுபவித்து அந்த நாளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சரி, யார் இந்த ராகேல்? கிறிஸ்துவுக்கும் ராகேலுக்கும் கொஞ்சம் குறைவு எத்தனை வருஷம் என்று சொன்னா 2400 வருஷம் டிஃபரெண்ட். என்ன சொல்ல வரீங்க அப்படின்றீங்களா? அதான் நான் சொல்ல வரேன், நீங்க சரியா கவனிக்கணும். யார் இந்த ராகேல் அப்படின்னா கிறிஸ்து பிறந்ததற்கும் ராகேல் வாழ்ந்த காலத்திற்கும் ஒப்பிட்டு பார்த்தால் கொஞ்சம் குறைவு 2400 வருஷம் கேப் இருக்கு. 2400 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த ராகேலை பற்றி கிறிஸ்து பிறந்த போது அதில் கன்ஃபியூஸ் ஆன ஒரு ஏரோது மன்னன் 2 வயசுக்குள்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தாரே. வசனம் எப்படி பேசியிருக்கணும்? ஐயோ பாவம், அந்த பெத்லகேம்ல சுற்றுப்புறத்தில் இருந்த அநேக தாய்மார்களுடைய மரண ஓசை, அதாவது ஐயோ கேட்க முடியாதது, அந்த தாய்களுடைய கூக்குரலுக்கு ஆறுதலே இல்லாம போனது. அப்படி அல்லவா பேசியிருக்கணும்? அப்படி பேசல வேதம். வேதம் எப்படி பேசுதுன்னா 2400 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்து வாழ்ந்த ஒரு ராகேல், அவளை பற்றி இந்த இடத்துல பேசப்படுகிறது. யார் இந்த ராகேல்? அப்போ இந்த ராகேல் இந்த இடத்துல நினைவுகூர என்ன 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 காரணம் இருக்கு? என்ன காரணம்? யார் இந்த ராகேல்? ராகேலுக்கும் இந்த கிறிஸ்துமஸ் உடைய விஷயத்திற்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஒரு அம்மாவுடைய குழந்தை செத்து போச்சு, ஓகே, அந்த அம்மாவுடைய பேர் சொன்னா நல்லா இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் பச்சைல குழந்தைகள் சாகுறது, கர்ப்பத்தில் சாகுறது, ஹாஸ்பிட்டல் இருந்து வந்த பிற்பாடு சரியான ட்ரீட்மெண்ட் இல்லை, அந்த குழந்தைகள் சில நேரங்களில் உயிர் இழக்கிறது. அப்படி உயிர் இழக்கும் போது அந்த குழந்தையை பெற்றெடுத்த அம்மா பேர் தான் சொல்லப்படமே ஒழிய பாட்டிக்கு பாட்டி பாட்டிக்கு பாட்டி பாட்டிக்கு பாட்டிப்புடைய பேர் சொல்லுவாங்களா? நல்லா நினைச்சு பாருங்க, அந்த பேர் சொல்லுவாங்களா? இங்க என்னன்னா அப்படின்னா, இப்போ 2 பாட்டிக்கு எவ்வளவு வயசு, எத்தனை வருஷம் எடுக்கப்படுகிறது? ஒரு பாட்டிக்கு இன்னொரு பேர குழந்தைக்கு வயசு 40 டிஃபரெண்ட் ஆயிருது.
40 45 வயசு. இன்னொரு பாட்டியை எடுத்துக்கிட்டா 80 85 வயசு டிஃபரெண்ட் ஆயிருது. கொள்ளு பாட்டியை எடுத்துக்கிட்டா 125 வயசு டிஃபரெண்ட் ஆயிருது. வெறும் 125 வயசுக்கு மூன்றாவது பாட்டி என்று சொன்னால் 2400 வருஷத்துக்கு எத்தனை பாட்டிகள் அங்க சேர்க்கப்பட்டிருக்கோ யோசித்து பாருங்க. இந்த 2 வயசு குழந்தைகள் செத்து போச்சே, இந்த செத்து போன அந்த குழந்தையுடைய அம்மாவுடைய பெயர்கள் சொல்லப்படல, பாட்டியுடைய பெயர் சொல்லப்படுது. அப்படி பாட்டியுடைய பெயர் சொன்னாலும் ஏதோ தங்கள் 40 வருஷம் இந்த குழந்தைக்கும் அந்த பாட்டிக்கும் 40 வயசு டிஃபரெண்ட் உள்ள பாட்டி பெயர் சொன்னா பரவாயில்ல, ஒரு 80 வயசு உள்ள டிஃபரெண்ட் உள்ள பாட்டி பெயர் சொன்னா பரவாயில்ல. 2400 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த பாட்டியுடைய பெயரை வேதம் சொல்லுது. என்னங்க லாஜிக் இது? எங்க அந்த பாட்டி, அது 2400 வருஷத்துக்கு முன்னாடி, 2400 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த பாட்டியுடைய என்ன சொல்லலாம் பெயரை சொன்னோம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் குறைவு 36 பாட்டிகள் அடங்குவார்கள். எவ்வளவு பாட்டிகள்? 36 பாட்டிகள். 80 வயசு என்று எடுத்துக்கிட்டாலும் 36 பாட்டிகள் அடங்குவார்கள். எங்க 36வது பாட்டியுடைய பெயரை சொல்லி யாராவது குறிப்பிடுவாங்களா? இதுல என்ன இப்ப என்ன ஒரு மேன்மை வந்துச்சு? ராக்கேல் என்பது 36வது பாட்டி. அப்ப முதல் பாட்டி யாரு? நம்ம அம்மாவை பெற்றெடுத்த அம்மா தான் முதல் பாட்டி. இரண்டாவது பாட்டி யாரு? அந்த பாட்டியை பெற்றெடுத்த அம்மா தான் இரண்டாவது பாட்டி. மூணாவது பாட்டி யாரு? அந்த பாட்டிக்கு பாட்டியை பெற்றெடுத்த அம்மா தான் மூன்றாவது பாட்டி. ஆனா இங்க 36வது பாட்டியை பற்றி சொல்லப்படுகிறது. புரியல இல்ல? இத மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துடைய அடிப்படையில் வாசித்தால் 42 என்று வரும். புத்தி கேட்கல இல்ல? சரி, இப்ப கணக்கு வழக்கு நமக்கு முக்கியம் அல்ல. யார் இந்த ராக்கேல்? ராக்கேலுடைய விஷயத்தை ஏன் இந்த இடத்துல சொல்லப்படணும்? இப்படியாக எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது அந்த நாள்ல நிறைவேறிற்று. கரெக்ட். எதுக்கு எரேமியா சொன்னோம்? சரி, எரேமியா எப்ப சொன்னார் தெரியுமா? 470 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். என்னங்க இது? 2400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பாட்டிய கிறிஸ்து பிறக்குவதற்கு முன்னாடி 470 வருஷத்துக்கு முன்னாடி எரேமியா தீர்க்கதரிசி சொல்லி கிறிஸ்து பிறந்து அந்த டாக்குமெண்ட்ரியை மொத்தமா விசாரித்து பார்க்கும் போது 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் எல்லாம் சாகும் போது, அப்போ 470 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன எரேமியா தீர்க்கதரிசியுடைய வார்த்தை நிறைவேறிட்டுனா, எரேமியா எங்க இருந்து சொன்னார் அப்படின்னா 2400 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ராக்கேலை பற்றி அவர் குறிப்பிட்டார். அதனாலதான் மத்தேயும் குறிப்பிடுகிறார். ஏதோ ஒரு விஷயத்தை கவனிக்கலான்னு போனா இது வேற எங்கெங்கே குட்டி போட்டு போதே. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நான் உங்க விஷயத்துல சந்தோஷப்படுறேன். ஏன்னு சொன்னா நீங்க சத்தியத்துல கேட்கறதுல, சத்தியம் கேட்கறதுல சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு, போன வாரம் கூட நான் உங்களுடைய ஸ்தலத்துக்கு வந்திருந்தேன். ஒரு ரவுண்ட் அப்படி வரலாமே என்று சொல்லி எல்லா இடங்களுக்கும் நான் வந்திருந்தேன். ரொம்ப சந்தோஷம் படுறேன். சிறு பிள்ளைங்க கொஞ்சம் கூட ஒரு என்ன சொல்லலாம், எந்த விதமான ஒரு தூக்கம் இல்லாம 2 மணி நேரம் எங்க போனாலும் நான் 2 மணி நேரம் பேசுவது என்னுடைய வழக்கம். 2 மணி நேரம் அந்த செய்தியை அந்த பிள்ளைகள் அவ்வளவாக கேட்கிறார்கள் என்று சொன்னால், அதை எழுதுகிறார்கள், அதை குறித்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஏனவைதான் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக இந்த நாள்ல நீங்க இந்த வேத வசனத்தை கேட்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா இந்த விஷயத்தை சொல்ல 2 மணி நேரம் போதாது. இதுதான் பிரச்சனையே. எங்க எல்லாமே நல்ல மாதிரி பேசுறீங்க, ஆனா கழுத்த இருக்கிற மாதிரி சில வார்த்தைகளை பேசுறீங்களே. கரெக்ட். ஏன்னு சொன்னா என் உள்ளம் தேவனுடைய பொக்கிஷத்தால் நிரம்பி இருப்பதுனால் எந்த விஷயத்தையும் 10 நிமிஷத்துல பேசி முடிக்கிற அளவுக்கு என்னுடைய பிரசங்க குறிப்புகள் இருக்கிறது இல்லை.
யார் இந்த ராக்கேல் என்று சொன்னோம் என்று சொன்னால் குறைஞ்சபட்சம் எனக்கு 6 மணி நேரமாவது தேவைப்படுது. அட போங்க, நான் போறேன், நான் கிறிஸ்துமஸ் நாள் என்று நல்லா வசனம் அப்படின்னு சொன்னீங்க, 6 மணி நேரம் சொல்றீங்களே, பொறுங்க 6 மணி நேரம் செய்தியை கூட 1/2 மணி நேரத்தில் விவரிக்கிறேன், 2 மணி நேரத்தில் விவரிச்சு காட்டியிருக்கிறேன். அதனால பதற்றப்படாதீங்க. நான் மொத்தமா சொல்ல வந்தேன், யார் இந்த ராக்கேல் என்று சொல்லுவதற்கு 6 மணி நேரமாவது குறைஞ்சபட்சம் எனக்கு வேணும். இன்னும் பிரசங்கமே ஆரம்பிக்கல, இதுவே 3/4 மணி நேரம் ஆயிப்போச்சு. இனி ஆரம்பித்தால் ராக்கேல் யார் என்று உங்களுக்கு சொல்லி கொடுத்து, ராக்கேலுக்கு பின்னாடி இருந்த சம்பவங்களை சொல்லி கொடுத்து, நாங்க இதெல்லாம் பெரிய விஷயம், நாங்களாம் 2 வார்த்தை சொல்லுவோம். கரெக்டுப்பா, அவசரத்துக்கு பிறந்தவங்களே 2 வார்த்தையில நீங்க சொல்ற ஆற்றலை பெற்றிருக்கிறீர்கள். எங்களுக்கு அப்படி அல்ல, நன்றாக கொதித்து வேக வைத்து அதை சரியாக உண்ணுகிற மனுஷத்துவத்தில் நாங்க இருப்பதனால் நாங்க எப்பொழுதும் இவ்வளவு நேரம் தான் எடுத்துக்குவோம். சரியா? ஆண்டவர் ஆசீர்வதிப்பராக. ஜாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இதை போன்றதான குதூகலமான மனதை நீங்கள் பெற்றதனால், சத்தியத்தை கேட்கத்தக்கதான உற்சாகம் உள்ள மனதை பெற்றதுனால் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். சரி வாங்க, யார் இந்த ராக்கேல்? இந்த ராக்கேலை பற்றி இந்த இடத்துல கிறிஸ்துடைய பிறந்த ஒரு சம்பவத்தில் ராக்கேலும் சேர்க்கப்பட காரணம் என்ன? அதுவும் 2400 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த ஒரு ராக்கேலை இந்த இடத்துல சொல்லாமா? பெற்றெடுத்த பெற்றோர்களை அல்லவா சொல்லி இருக்கணும். தாய்மார்களே, அம்மாமார்களே, உங்க துக்கத்திற்கு நாங்க என்ன ஆறுதல் சொல்றது? உங்க கண்ணு முன்னாடியே பச்சையில குழந்தைகளை ஏரோது மன்னன் குத்தி கொலை செய்தான், இது எப்படிதான் தாங்கி இருப்பீங்களோ புரியல அப்படின்னு சொல்லி ஏதோ 2 வார்த்தை பேசலாம். எது? பெற்றெடுத்த தாய்மார்களை, இல்ல அந்த குழந்தைக்கு இன்னும் உயிரோடு இருக்கக்கூடிய பாட்டிகளை பேசலாம், ஆயமார்களை பேசலாம், இல்ல ஆயாவை பெற்றெடுத்த இன்னொரு ஆயாவை கூட நம்ம பேசி விடலாம். ஆனால் 2400 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த இந்த குழந்தையுடைய ஆயாவை பற்றி பேசுவதற்கு என்ன நியாயங்க? எப்படிங்க இது பொருத்தமாகும்? 2400 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த ஒரு பாட்டி அம்மாவை குறித்து இந்த இடத்துல சொல்லுவதற்கு என்ன விஷயம் இருக்கு? சரி, அது இருக்கட்டுங்க, என்னவோ விஷயம் இருக்குன்னு சொல்றீங்க. அது எப்படிங்க உங்களுக்கு ஒண்டி 6 மணி நேரம் போதாதுன்னு சொல்றீங்க? வாங்க, கர்த்தருக்கு சித்தமானால் உங்களுக்கு டீட்டெயிலா வேணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக ஒவ்வொன்றையும் நான் விவரித்து சொல்லுவேன்னா 6 மணி நேரம் போதாதுன்னு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. அப்பேரிப்பட்ட ஒரு விஷயம் எரேமியா தீர்க்கதரிசி வெளிப்படுத்துகிறார். ஆமா, எரேமியா எங்க வெளிப்படுத்தினார் காட்டுற. எரேமியா எங்க இதை வெளிப்படுத்தினார்னு காட்டுற. அப்படி எரேமியா வெளிப்படுத்திருக்கிற விஷயத்தை நீங்கள் பார்க்கும் போது ஸ்தம்பித்து போவீர்கள். ஏன்னா மத்தையும் என்ன சொல்ல வர்றாரு? பிள்ளைகள் இல்ல, அதாவது அந்த கூக்குரல், அதாவது துக்க கொண்டாடலும் கூக்குரலும் ரமாவில் கேட்கப்பட்டது. துக்க கொண்டாடலும் கூக்குரலும் ரமாவில் கேட்கப்பட்டது. ரமா என்று சொல்வது பெத்லகேம் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிராந்தியம். ரமாவில் கேட்கப்பட்டது என்று சொல்லி இவர் சொல்லுகிறார். அப்போ இங்கே துக்க கொண்டாடுதல் என்று வருகிறது. ஆனா எரேமியா துக்க கொண்டாடுதல் என்று சொல்லல. அடடே, என்னங்க ஒரு நிமிஷத்துக்கும் தூக்கி வாரி போடுற மாதிரி செய்தி சொல்றீங்களா? ஆமா, எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்லி இருக்கிறான்னு அங்க போய் வாசித்தால் அந்த வசனம் வேற மாதிரியாக ஒரு டைப்ல சொல்லுது. கான்செப்ட் ஒண்ணுதான், ஆனா வேற டைப்ல ஒன்று வார்த்தையை பயன்படுத்துகிறது. மத்தையும் சொல்லும் போது கான்செப்ட் ஒண்ணுதான், ஆனா வேறொரு டைப் இந்த இடத்துல காணப்படுகிறது. சரி, எரேமியா என்ன டைப்ல சொன்னாரு? சொல்றேன் கேளுங்க. எரேமியா என்ன டைப்ல சொன்னார்னா கசப்பான துக்கம் என்று சொல்லுகிறார். கசப்பான துக்கம் என்று சொல்றார். அந்த வார்த்தை இங்க மத்தையும் சொல்றது இல்ல, துக்க கொண்டாடுதல் என்று சொல்லுகிறார். கான்செப்ட் சேமா இருக்கு, ஆனா வார்த்தை சேஞ்ச் ஆகுது. துக்க கொண்டாடுதல் என்பதற்கும் கசப்பான துக்கம் என்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த துக்கத்திற்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா?
ஏன் ராக்கேலை பற்றி சொன்னது தெரியுங்களா? பயங்கரமான விஷயம் இதற்கு பின்னாடி அடங்கி இருக்கு. சொல்லப்போமெண்டா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் சத்தியத்தின் பெருவிழாவில் எனக்கு 9 மணி நேரம், 9 to 12 மணி நேரம் எனக்கு நீங்க டைம் கொடுப்பதுனால் அந்த இடத்துல தான் இவைகள் எல்லாம் நான் அருமையாய் பேசுவது. ஏன்னா என் ஒருத்தனுக்கு நீங்க 12 மணி நேரம் ஒதுக்குறீங்க. நைட்டு பகல் என்னோடு கூட நீங்கள் தங்கியிருந்து 12 மணி நேரம் பேசுவதற்கு எனக்கு நேரம் கொடுப்பதுனால இருந்தா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இந்த சத்தியத்தின் பெருவிழாவில் தான் எடுத்துக்கிறேன். ஆனால் எனக்கு வேற வழி இல்லை. இப்ப இந்த விஷயத்தை நான் சத்தியத்தின் பெருவிழாவில் எடுக்க எனக்கு நினைவு வருதில்லை. கிறிஸ்துமஸ் என்று சொல்லும் போது என்ன செய்தி கொடுக்கலாம் என்று ஜெபிக்கும் போது இறைவன் எனக்கு காண்பித்த வசனம் இந்த நாள்ல ஞாபகம் வருவதுனால் சத்தியத்தின் பெருவிழா மாதிரி இது கொஞ்சம் குறைவு 9 மணி நேரமாவது பேசியே தீரணும். அப்போதுதான் இந்த செய்தி நிறைவு பெறும். எங்க நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா 6 மணி நேரம் நீங்க ஒரு கொஞ்சம் பெருசா இருக்கும் ஸ்டார்டிங்ல சொன்னீங்க. இப்ப பார்த்த 6 மணி நேரம்ன்றீங்க. பேச்சில பார்த்த 9 மணி நேரம் வருது. இன்னும் அழுத்தி பேசினா 12 மணி நேரம் சொல்ல போறீங்க. கிறிஸ்துமஸ்ல இந்த செய்தியெல்லாம் கிடைக்குமா? கிடைக்கும். நான் என்னால எவ்வளவு முடிகிறதோ சுருக்கி சொல்றேன். ஆனா அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு பிரம்மாண்டமா இருக்காது. நான் நிறைய உதாரணங்களை கொடுக்கணும். ராக்கேலுடைய பெயர் சொல்லுவதற்கு யார் காரணம்? ராக்கேலுடைய பெயரை எரேமியாவுக்கு யார் சொன்னது? மத்தேயு விட்டுருங்க, மத்தேயும் ஓனா பேசல, எரேமியா சொன்னதாக மத்தேயு எழுதிட்டார். இப்ப நம்மளுக்கு பின் பாயிண்ட் யாருன்னு சொன்னா எரேமியா. யார் எரேமியாவுக்கு இந்த வார்த்தையை சொன்னது? ராக்கேலை பற்றி. 2 வயசுக்குள்பட்ட பிள்ளைகள் சாகிற விஷயத்துல ராக்கேலுடைய பெயரை சொன்னோன்னு எரேமியாவுக்கு சொன்னது யாரு? இப்படி எல்லாம் சொன்னா நீங்க என்ன தெரியுமா சொல்வீங்க? கர்த்தரே சொன்னார், ஆவியானவரே சொன்னார். இது ரொம்ப ஈஸி. கர்த்தரே சொன்னார், ஆவியானவரே சொன்னார் என்று சொல்லிக் கொள்வது ரொம்ப ஈஸி. ஆனா என்னுடைய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எரேமியாவுக்கு இந்த ஐடியா எங்க இருந்து வந்தது? பாட்டிக்கு பாட்டி என்று சொல்லி 42 இல்ல 36வது ஒரு பாட்டியுடைய பெயரை சொன்னோம் அப்படின்னா இந்த ஐடியா எரேமியாவுக்கு எங்க இருந்து வந்தது? அப்ப கடவுள் தன்னுடைய பிறப்பு என்ற ஒரு ஒட்டுமொத்தமான அந்த சம்பவத்துல ராக்கேலையும் சேர்த்து கொண்டிருக்கிறார்னா இந்த கடைசி காலத்தில் வாழக்கூடிய நமக்கு இறைவன் சொல்லக்கூடிய செய்தி என்ன? என்ன செய்தியை இறைவன் நமக்கு சொல்ல வரார்? இது எத்தனை அவசியம் பாருங்க. சரி, யார் இந்த ராக்கேல்? ராக்கேல் யார் என்று சொன்னா எரேமியான்னு சொல்லி பழக்கப்பட்டுச்சு. ராக்கேல் யார் என்று சொன்னா யாக்கோபுடைய பிரியமான மனைவி. கொஞ்சம் ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு அப்புறமா நம்ம என்ன போயிடுறேன். இவர் என்ன பண்றாரு? ஏசாவை மோசம் பண்ணிட்டு, யாக்கோபு ஞாபகம் இருக்குல்ல, ஏசாவை மோசம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் சண்டை வந்துடும் அண்ணன் தம்பிங்களுக்குள்ள என்று பயந்து ரெபெக்கா யாக்கோபுக்கு சொல்றாரு, என் அண்ணன் வீடு இதுல இருக்கு, நீ என்ன பண்ண, நீ போயிடு சீக்கிரம், இல்லைக்கிட்டி நீங்க 2 பேரும் அடிச்சுக்கின்னு நீங்க 2 பேருமே செத்து போயிட்டா எனக்கு வம்சமே இல்லாதாயிடும். ஸோ அண்ணங்காரனுக்கு ரொம்ப கோவம், அவன் கொஞ்சம் மொருட்டு, நீ ரொம்ப சாது, ஏதாவது அடிபட்டுற போது சீக்கிரம் ஓடிடு என்று சொல்லி யாக்கோபை தான் அண்ணன் வீட்டுக்கு அனுப்பி கொடுக்குறாப்ல. யாரு? தாய் மாமா வீட்டுக்கு. யாரு? ரெபெக்கா. ரெபெக்கா யாரு? யாக்கோபுடைய மனைவி. சாரி, மன்னித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஈசாக்குடைய மனைவி. அப்போ ஈசாக்குடைய மனைவி யாக்கோவை தன்னுடைய அண்ணன் வீட்டுக்கு அனுப்புதுன்னா அண்ணன் வீட்டுக்கு போறாப்ல. தாய் மாமன் தானே. தாய் மாமனுக்கு 2 பெண் பிள்ளைங்க. ஒருத்தருடைய பெயர் வந்துட்டு ராக்கேல், இன்னொருத்தருடைய பெயர் வந்துட்டு லியா. ஓ, அதுதான் இதா பாருங்க. யாக்கோபுடைய மனைவி, பிரியமான மனைவி ராக்கேல். அந்த ராக்கேலுக்கு பிறந்த ஒரு குழந்தைகள் எத்தனை அப்படி நீங்கள்லாம் பைபிள் வாயிலாக பார்ப்பீங்கன்னா ஸ்தம்பித்து போவீங்க. ஆக்சுவலி இந்த லாபானி என்னப்படுகிற இந்த ரெபெக்காளுடைய அண்ணன் வீட்டுக்கு வந்த யாக்கோபுக்கு அடைக்கலம் கொடுத்து யோசிக்கிறாப்ல, என் பிள்ளைகளை பேசாம இவனுக்கு கட்டி வச்சிடலாம்,
அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு சின்ன தகவல் வருது. ராக்கேல் என்னப்படுகிறவ தங்கச்சி, லியா என்னப்படுகிறவ அக்கா. தங்கச்சி மேல இவன் பிரியமா இருக்கிறான், காதலா இருக்கிறான். யாரு? யாக்கோபு காதலா இருக்கிறான் என்று தெரிஞ்ச உடனே கல்யாணத்தை முடிச்சுக்கோன்னு பெரியவங்களெல்லாம் வர வச்சு, ஏன்பா எப்படியோ அடைக்கலத்துக்கு என் வீட்டுக்கு வந்த, இப்ப பார்த்தா என் பிள்ளையே நீ காதலிக்கிற, சரி போட்ட, எனக்கு இது ரொம்ப நல்லதுதான், வெளியெல்லாம் கொடுக்கறதுக்கு பதிலாக சொந்தத்திலேயே நான் கொடுக்கலாம், அதுதானே முறை, சரி என் பிள்ளைய நான் கட்டி வைக்கிறேன். ஆனா ஒண்ணு, நீ வந்துட்டு எனக்கு வேலை செய்யணும். எத்தனை வருஷம்னு கேட்கிறாப்புல. ஒரு 6 வருஷம் வேலை செய். 6 வருஷத்துக்கு கல்யாணம் வச்சுக்கலாம், ஒரு 6 வருஷத்துக்கு வேலை செய். இவனுக்கு போதும்னாவது. எப்படியோ 6 வருஷத்துக்கு நம்ம இங்கே இருக்க போறோம், வேலைக்கு வேலை, சம்பளத்துக்கு சம்பளம், மாமா பிள்ளை வர நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி 6 வருஷத்துக்கு சம்மதிக்கிறாப்ல. 6 வருஷம் வரைக்கும் பிரியமா இருக்கிறாப்ல யாக்கோபு. யார் மீது? ராக்கேல் மீது பிரியமா இருக்கிறாப்ல. லேயாள் அக்கா, நல்லா புரிஞ்சுக்கங்க, லேயாள் அக்கா, ராக்கேல் வந்துட்டு தங்கச்சி. இவர் விரும்பினது தங்கச்சியை தான். இப்ப என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு சொன்னா, 6 வருஷம் விட்டு கல்யாணம் கட்டணும்னு சொல்லும் போது கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் நடந்து, அந்த காலத்துல தெரியும் இல்லையா, ஃபுல்லா முகத்தெல்லாம் மூடி மறைச்சிடுவாங்க. கல்யாணம் எல்லாம் நடந்து நைட்ல நடக்குது, அது சம்பரம் எல்லாம் நடந்து என்ன பண்றாங்க, தேனிலாவுக்கு அனுப்புறாங்க. ஃபுல்லா இருட்டு, அந்த காலத்துல கரண்டா இருந்துச்சு, அதனால குடும்ப ஜீவித்தை ஒழுங்கா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எனவே காலையில எந்திரிச்சு பார்க்கும் போது பார்த்தா இந்த லாபன் என்ற இந்த தாய் மாமா என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, யாக்கோபுக்கு பிரியமா இருந்த தங்கச்சியை ஒழிச்சு வச்சு அக்காவுக்கு உங்க மொழியில பேசுற தாலி கட்டும்படி செஞ்சுட்டான். அடுத்த நாள் பார்க்கும்போது யாக்கோபு பதறி போய், என்ன செஞ்ச நீ? நான் ஆசைப்பட்டது தங்கச்சி ராக்கேல் மேல, நீ எப்படி லியால கட்டலாம்? ஒரு பெரிய பிரச்சனை. வந்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, நடந்தது நடந்து போச்சு, ஒரு நைட் எல்லாம் இருந்த இல்ல, அதான் ஊருக்கு தெரிஞ்ச மாதிரி உங்க மொழியில பேசுறேன். ஏன்னா தாலி என்பது அது உலகத்துல எங்கே இல்லை, அது ஒரு அசிங்கமான ஒரு செயல். ஓகே, அதை பற்றி நிறைய பிரசங்கத்துல நான் சொல்லிட்டேன். எனவே நைட்டே நீ தாலி கட்டிட்டல, இப்ப அதெல்லாம் ஒன்னும் செய்ய முடியாது, அதனால கட்டினதுதான், அவள் தான் உன்னுடைய மனைவி அப்படின்னு சொன்ன உடனே இவர் சொல்றாரு, என்னால வாழ முடியாது, நான் விரும்பினது ராக்கேல், நீங்க எனக்கு மோசம் செய்து விட்டீர்கள், எனக்கு லேயால கட்டி விட்டீர்கள். ஆனா என்ன நடந்துச்சு? சாந்தி முகூர்த்தம் நடந்துச்சு, வெறுக்க முடியாது. அப்ப லாபான் என்ற தாய் மாமன் சொல்றான், சரி ஆயிடுச்சு விடு. ஏன்னா தங்கச்சியை வச்சுக்கிட்டு, அக்காவை வச்சுக்கிட்டு தங்கச்சிக்கு கட்டி கொடுத்துட்டா யாருமே அக்கால கட்டிக்க வரமாட்டாங்க. அந்த நோக்கத்துல தான் தங்கச்சியை ஒழிச்சு வச்சு அக்காவை உனக்கு கட்டிட்ட. இப்ப என்ன பெருசா போச்சுன்னு இந்த மாதிரி கூச்சல் போடுற, என் 2வது பிள்ளையும் உனக்கு கட்டி வைக்கிறேன் டாப்ல. அப்பதான் யாக்கோபு கொஞ்சம் ஆறுதல் அடைந்து, சரி நாளைக்கு ஏற்பாடு பண்ண. நாளைக்கெல்லாம் கிடையாது, இன்னும் ஒரு 6 வருஷம் வேலை செய்யணும். 12 வருஷம் ஆகுதுங்க. இன்னும் ஒரு 6 வருஷம் வேலை செய்ய என் வீட்டுல. எப்படியோ நீ அம்மா வீட்டுக்கு போறதுல, போனா உங்க அண்ணன் உன்ன பொழுது கட்டிடுறான். இன்னும் ஒரு 6 வருஷம் வேலை செய்ய, தங்கச்சியும் சேர்த்து கட்டி வைக்கிற அப்படின்னு சொன்ன உடனே 6 வருஷம் மறுபடியும் லாபானுக்கு வேலை செய்து அவனுக்கு லாபத்தை பார்த்து 6 வருஷம் கழித்து தான் லவ் பண்ணின காதலித்த பெண்ணை ராக்கேல யாக்கோபு மணந்து கொள்கிறார். அப்படி மணந்து கொள்ளும் போதுதான் தெரிகிறது, ராக்கேலுக்கு பிள்ளை பெக்கிற பாக்கியம் இல்லை. எப்படிங்க அப்படின்னு சொன்ன சொல்றேன் கேளுங்க. மொத்தம் யாக்கோபுக்கு 13 பிள்ளைகள். அட பிள்ளையே இல்லைன்றீங்க, பார்த்தா யாக்கோபுக்கு 13 பிள்ளைகள். எப்படிங்க சொல்றேன் கேளுங்க. யாக்கோபுக்கு பிறகு பெற்றெடுத்த பிள்ளைகள் எவ்வளவுனா 13 பிள்ளைகள். எங்க கோத்திரங்கள் 12 தானே, எப்படி 13 சொல்லுவீங்க? நீங்க தீனால மறந்து பேசுறீங்க. பெண் பிள்ளையும் ஒருத்தி, 12 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை தீனா. அப்போ யார் இந்த ராக்கேல் என்று எடுத்துக்கிட்டா, ராக்கேலுக்கு பிறந்தது 2 குழந்தைங்க தான்.
13 பிள்ளைகள்ல 2 குழந்தைகள் தான். அது யார் என்று சொன்னால் யோசப்பு, பெஞ்சமின். யோசப்பு, பெஞ்சமின் இந்த 2 பேர் தான் ராக்கேல் கிட்ட பிறந்த பிள்ளைங்க. ராக்கேலுக்கு பிறந்த பிள்ளைங்க. அப்ப 13ல 2 எடுத்துட்டா 11 பிள்ளைகள் லியாளுக்கு பிறந்த பிள்ளைகள். லேயாள் என்று கூட நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்றீங்க, எப்படி இருந்தா என்ன, கான்செப்ட் ஒண்ணுதானே. லேயாளுக்கு பிறந்த பிள்ளைகள் எவ்வளவு அப்படின்னு சொன்னா 11 பிள்ளைகள். ராக்கேலுக்கு எவ்வளவு பிள்ளைகள் என்றா 2 பிள்ளைகள். அது யார் என்று சொன்னா யோசப்பு, பெஞ்சமின். ஆனால் ராக்கேல் இந்த இடத்துல தான் புத்திசாலித்தன்மையான அந்த காலத்துடைய ஒரு விஷயத்தை கையாளுறான். அந்த காலத்துல எப்படி அப்படின்னு சொன்னா நீங்க இதெல்லாம் கவனிக்கணும், இதெல்லாம் வித்தியாசங்களை கவனிக்கணும். இதெல்லாம் பைபிள் மேல நீங்க குற்றம் சாட்டக்கூடாது. ஒரு மனைவியை கட்டி கொடுக்கும் போது குழந்தை இல்லை அப்படின்னா ஒரு வேலைக்காரச்சும் கூட அனுப்பிடுவாங்க. அந்த காலம் அப்படிதான் இங்க இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் நான் விவரித்து சொல்ல இப்ப நேரம் இல்லை. ஐயோ அப்படியா, இரு என் மனைவியை போய் விசாரிக்கிறேன், எங்கடி உனக்கு வேலைக்காரி அப்படின்னு நான் விசாரிக்கிறேன், அப்படியெல்லாம் போகக்கூடாது. இந்த காலம் வேற. இந்த காலத்துக்கு அந்த காலத்துக்கு என்ன வித்தியாசம்னு இப்ப என்னால சொல்ல முடியாது. இதுக்கு பிறகு வருகிற செய்தியில ஒரு வேலை இருக்கலாம் நான் நினைக்கிறேன். இப்ப கேட்டுக்கங்க. வேலைக்காரியும் சேர்த்து அனுப்பிடுவாங்க. அடிமைகள் என்று சொல்லுவாங்க, தேவிகள் என்று சொல்லுவாங்க, தாசிகள் என்று சொல்லுவாங்க. அவங்களையும் சேர்த்து அனுப்பிடுவாங்க. ஒருவேளை மனைவி பிள்ளை பெக்கிற பாக்கியம் இல்லை அப்படின்னா இந்த மனைவியுடைய அடிமை இந்த இந்த எஜமானிக்காக பிள்ளையை பெற்றுக் கொடுப்பான். ஐயோ ஐயோ எவ்வளவு பெரிய தப்பு, என்ன பெரிய தப்பு. இந்த காலத்துல எப்படியா டெஸ்டிங் இந்த டியூப்ல பிறக்கக்கூடிய பிள்ளைகள் என்னன்னு சொல்றீங்க, அதுவும் அதே கதி தான். அது அந்த காலத்தோட இது அதிகமான அசிங்கம். டெஸ்ட் டியூப்ல பிறக்கக்கூடிய எந்த பிள்ளைகளும் உண்மையா சொல்றேங்க, அதை பற்றி வேற பிரசங்கத்தில் நான் பேசி இருக்கிறேன். அது என்ன சொல்றது விடுங்க. அந்த மாதிரி ஒரு செயலுக்கு நம் கை போடவே கூடாது. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல வேற வேற விஷயம் நடந்துட்டு வருது. சரி, இவைகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இந்த ராக்கேல் என்ன செய்யறா, தன்னுடைய அடிமை பெண்ணாகிய பில்லா, அவளுடைய பேர் பில்லா, பில்லா மூலியமாக இன்னும் சில பிள்ளைகளை பெற்றெடுக்கலாம் என்று சொல்லும் போது அப்ப கூட 2 பிள்ளை தான் கிடைக்குது. அப்ப ராக்கேலுக்கு எவ்வளவு பிள்ளை ஆச்சு, தன்னுடைய சொந்த வயிற்றிலிருந்து பெற்றெடுத்த பிள்ளை யோசப்பு, பெஞ்சமின். தன்னுடைய அடிமையையும் சேர்த்து கொண்டதுனால் அந்த அடிமை மூலியமாக, அடிமை பெண் மூலியமாக பெற்றெடுத்த அந்த பிள்ளை 2 பேரை சேர்த்துக்கிட்டா 4 பிள்ளைகள் ஆகிறது. அந்த 2 பிள்ளைங்களுடைய பேர் என்னன்னு சொன்னா தான், நப்தாலி. தான் மற்றும் நப்தாலி. அடட அப்படிங்களாங்க. அப்ப 4 பிள்ளைகள், சொந்த வயிற்றுல 2 பிள்ளைங்க என்னன்னு சொல்லலாம் பெஞ்சமின், யோசப்பு அப்படின்னு. அடிமை பெண்ணுடைய வயிற்றுல 2 பிள்ளைங்களை பெற்றெடுத்ததுனால் தான் மற்றும் நப்தாலி. அப்ப தீனால இருந்து பிடிச்சி மற்ற பிள்ளைகளை 8 பிள்ளைகளை எடுத்துக்கிட்டா அத்தனை பிள்ளைகளையும் பெற்றெடுத்தது லேயாள், அதாவது லியா. லேயாள் தான் பெற்றெடுத்தா. அப்ப அந்த பிள்ளைங்களுடைய பெயர் என்ன சொல்லுவேன், அந்த பிள்ளைங்களுடைய பெயரெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் எங்க இருக்கு, எப்படி இருக்கு, எல்லாத்தையும் சொல்லலாம். நேரம் நெருங்கிட்டு இருக்கு பாருங்க. நான் இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டடி எடுக்கல, ஏன்னா நான் இப்ப கூட வெளியே சொல்லிட்டு வந்தேன். அப்படியே பார்த்துக்கங்க, யாராவது கதவு தட்டு போறாங்க, பெல் அடிக்க போறாங்க. நான் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் மக்களுக்கு 25ஆம் தேதி எப்படி ஆராதனை நடத்தணும், கூடி வரணும், கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லான்னு நான் ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு வரேன்னு தான் உள்ள வந்தேன். மேபி நான் 2 நிமிஷம் தான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் முடிச்சிடுறேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இப்ப புரிகிறதா? ஒரு விஷயம் எடுத்தா எங்கெங்கெல்லாம் நம்ம சரியாய் புரிந்து கொண்டாதான் அதுக்குரிய சத்தியத்தை நம்மால் அறிய முடியும். அப்போதுதான் பைபிள் சொல்லுகிற வாசகம் நமக்குள்ள நிறைவேற்றப்படும். என்னன்னு சொல்லுது? சத்தியத்தையும் அறிவீர்கள். வெரி குட். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இல்ல அப்படின்னு சொன்னா அறையும் குறையுமான கல்வி என்பது உச்சபட்சமான பைத்தியத்திற்கு சமம். அறையும் குறையுமான கல்வி உச்சபட்சமான பைத்தியத்திற்கு சமம்.
இந்த பைத்தியமான விஷயம் இப்ப நம்ம மத்தியில் நடந்துட்டு வரதை நீங்க பாக்குறீங்க. அதுங்க பைத்தியமா மாறி போச்சுங்க. நமக்கு வேண்டாம். சரி, ஏனவைதான் ஒரு விஷயத்தை தெளிவுடன் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ லேயாளுக்கு பிறந்த குழந்தைகள் யார் என்று சொன்னா ரூபனு, சீமோனு, அப்படியே சொல்லிக்கிட்டு போலாம். லேவி, யூதா, இப்படி இசாக்கர், ஜெபுலன், தீனா, காத், ஆஷேர் என்று சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா டைம் ஆயிடுச்சு, நானே சொல்லிட்டேன் இல்லையா? அதனால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை பைபிளை க்ளோஸ் பண்ணுங்க. ஒரு கொஞ்ச நேரம் நான் பிரார்த்தனை செய்யலாம். அற்புதமான மது வாசகத்தை நான் ஆண்டவர் 25ஆம் தேதி கேட்க போறேன். அந்த வாசகம் எனக்கு புரியும்படி செய்யுங்க. ஜெபிக்கலாமா? சிரங்களை தாழ்த்திக்கொள்ளும். ஆமென்.